ஏலே எங்கடா உன் மண்டாட்டி காலையில இருந்து ஆளையே காணோம். முட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஆத்தா விட்டுக்கு ஓடிட்டாளே. என் மௌன வராளவன்னு தெரிஞ்சா போதும் அப்படியே வாரி எடுத்து சுருட்டுக்கிட்டுல ஓடிடுறேன். ஒண்ணு ஓடி போறேன் இல்ல இங்க எங்கேயாவது மூலையில முடங்கிக்கிட்டு எத்த இடுப்பு வலிக்குது கையை வலிக்குது என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறேன். என்ன ஒரு எண்ணம் படிச்சவளா இருக்கா. சீ 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 சீ. என் மௌனவ என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் தான் இந்த வீட்டுக்கு வராளுவ. அது உன் மண்டாட்டி. ஏமா ஏமா இப்ப என்னத்துக்கு சத்தமா பேசுற? என்ன ஆச்சு இப்ப? ஏமா உனக்கு மேலுக்கு முடியல இந்த மாதிரி கத்திக்கிட்டு கிடந்த அப்புறம் என்னத்துக்காவு உடம்பு எப்படி சரியா போவோம்? உன் பொண்டாட்டி ஒழுங்கா இருந்தா நான் என்னத்துக்கு கத்த போறேன்? எங்க போயிட்டாவ? அக்காலும் தங்கச்சியும் வரலவனு தெரியுமில்ல உனக்கு. உன் பொண்டாட்டி கிட்ட காலையில சொல்லிட்டேன் இந்த 10 மணி பஸ்ஸுக்குலாம் வந்துருவளவ சூட சூட சோத்தாக்கி இந்த கோழியை இல்ல மீனை வாங்கி குழம்பு வைடின்னு சொன்னேன். இன்னும் அவளை ஆளக்காணும். எங்க போய் ஊரை சுத்திக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு வம்பு எடுத்துக்கிட்டு கிடக்குறான்னு தெரியலப்பா. யாரு சொல்லி என்ன குத்தம்? எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். உன் துணிச்சல்ல இப்படி ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குற. நீ மட்டும் அவளை ஒழுங்கா வச்சிருந்தானே அவ இப்படியெல்லாம் ஊரை சுத்துவாளா? வீட்டோட கிடக்க மாட்டா? ஏமா ஏமா ஏன் இப்படி சத்தமா பேசுற? அவன் தான் இங்கதான் மகளிர் குழுல பணம் கட்ட போயிருக்கா. போகையில என்கிட்ட சொல்லிட்டு தான் போன இடத்துல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ மேல ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தானே வர முடியும். வீட்டு வேலை இருக்கிறதுக்காக அப்படியே போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துட முடியுமா? வருவா போய் உக்காரு ஓரமா. எப்ப பாரு எதையாவது புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. என்னத்தான் சொல்லவோ. உன் மௌல 2 பேரும் வராங்கல்ல அதான் குதிக்கிற பிள்ளை இருக்கு. ஆமாண்டா நீ தான் உன் பொண்டாட்டிய மெச்சுக்கலாம். உன்கிட்ட சாக்கு சொல்லிட்டு போயிருக்க. சோறு குழம்பு ஆக்குறதுல இருந்து தப்பிக்கணும்ல. அப்புறம் என்ன இதான் சாக்கு? மனசுல கொஞ்சமாவது பயம் இருந்தா தானே வீட்டோட நாத்தனாரி வராளுவேன். அவளுக்கு வந்து பக்குவமா எதுவும் செஞ்சு கொடுப்போம். அவளுக்கு எதுவும் நல்லதை ஆக்கிப்பட்டு பரிமாறுவோம் அப்படின்னு கொஞ்சமாவது மனசுல பயம் இருக்கணும்டா. உன் பொண்டாட்டிக்கு தான் யாருக்கும் எதுவும் செய்யணும்னா சுத்தமா ஆகாது. நம்மள மாதிரி 2 3 அக்கா தங்கச்சி 4 5 அண்ணன் தம்பி கூட பிறந்திருந்தா அவளுக்கு தெரியும். அவதான் அவ வீட்டுக்கு ஒத்த பிள்ளையாச்சே. அக்கா தங்கச்சியோட அருமையும் அண்ணன் தம்பியோட அருமையும் அவளுக்கு எங்கிறது தெரிய போகுது. ஏமா எதுக்கு எதை ஈடுகட்டி பேசுற? என்ன பேச்சு இதெல்லாம்? அட மாமா என்ன குரல வசத்துறீங்க? ஏன் என்ன ஆச்சு? என்ன சண்டை? அட அதை ஏமா கேட்குறேன். இந்தா எங்கடா உன் பொண்டாட்டி அக்கா 2 பேரும் பசி ஏறிட்டாளுவ. செத்த நாளைக்குள்ளே வந்துருவாளுவ. அவளை வந்து பட்டினியாக கிடக்கக்கூடாது. சீக்கிரம் சோத்தாக்க சொல்லு போய் கூப்பிட்டுட்டு வானன்னு தான் சொன்னேன். அதுக்கு என் மேலே என்னமோ இம்புட்டு கோவமா பேசுறான் இவன். திருப்பிடு அப்படியே கதையை திருப்பிடு. மருமகளை பார்த்தா ஒரு நடிப்பு, மருமன் இல்லாத நேரத்துல ஒரு பேச்சு. எப்படித்தான் உன்னால முடியுதோ தெரியலமா. ஏமாம்மா அதுக்காகவா போய் கோவமா பேசுவீங்க? என்ன நீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போன குழுவில் பணம் கட்ட போறேன்னு. அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன? இலை அப்படி சும்மா மசன்னு நிக்காத. போடா போய் 2 தலைவாழை இலையா பார்த்து அறுத்து எடுத்துட்டு வா. நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க போங்க. இந்த கோழியை பிடிச்சி கவுத்து வச்சிருக்காரு இவரு. அதை சேர்த்து உரிச்சு கொடுங்க. நான் மற்ற வேலையெல்லாம் பாக்குறேன். என்னைக்கு மருமகளை கையில போட்டு வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. மவன்னு அவங்கிட்ட நம்ம ஆட்டத்தை கட்டணும். அப்புறம் மருமவை நம்ம தலையை போட்டு உருட்டி எடுத்துருவா. ஏமாம்மா என்ன நீங்க எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறீங்க? எப்போ அதுதான் உங்க அக்காவும் உங்க தங்கச்சியும் வீட்டுக்கு வராங்க. அப்ப இந்த மாதிரி கோவமா சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவங்க என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த நம்ம வர்றது நம்ம தம்பிக்கும் அண்ணனுக்கும் பிடிக்கல போல இருக்கு. நம்ம இனி இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு எதுவும் நினைப்பாங்களோ நினைக்க மாட்டாங்களா? அவங்களுக்காவது ஆத்தா விடு அண்ணன் விடுன்னு தக்கறதுக்கு போய் ஒரு இடம் இருக்கு மாமா. எனக்கு அப்படியா இருக்கு. என்னைய மாதிரி ஒத்தையா பிறந்தவங்களுக்கு தான் அதோட வழி வருத்தம் தெரியும். நீங்க கோவமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்னையெல்லாம் அசிங்கமா நினைப்பாங்க. இந்த பாரு இந்த புள்ள நம்ம ஆத்தா வீட்டுக்கு வர்றது பிடிக்காம நம்ம அண்ணன்கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்துருக்கு. அவர் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு என்னைய பார்த்து தப்பா நினைச்சாங்கன்னா நான் என்ன மாமா ஆகுறதே? 4 பேர் கூட பிறக்கலனாலும் 4 பேரை அனுசரிச்சு நடக்க தெரியணும் மாமா. ஏன் அக்கா தங்கச்சியா இருந்தா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? நீங்க பாக்குறவங்க அப்படி சொல்லித்தானே குத்தி காட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா சத்த ஒரு மாதிரி பேசுனாங்க. அதான் திடீர்னு கோவப்பட்டுட்டேன். நீ எதுவும் இது பண்ணிக்காத. இல்லை கூடவா மச்சானோ 2 பேரும் வராங்களா? வரையில அவங்கள சும்மா அனுப்பக்கூடாது. ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி வை. ஏமா உனக்கு புத்தி கித்தி ஏதாவது இருக்கா? மாமாவுக்கும் மச்சானுக்கும் நான் வாங்கி தரதா? அதெல்லாம் என்னால முடியாதுமா. அப்புறம் இதுவே பழக்கமா போய் 4 பின்ன எதுவும் சொல்லி கட்ட மாட்டாங்களா? ஏண்டா ஒரு 200 ரூபா செலவு பண்ணவும் உனக்கு கஷ்டமா இருக்கு? எம்மாடி உன் புருஷனுக்கு புத்திமதியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டே என்ன? என்னமோ என் மருமகனுவ 2 பேரும் ஒன்றும் இல்லாத வெட்டு பயலோ மாதிரி இல்லை பேசுறான் இவன். என் மவுளோ எப்போ வந்தாலும் மல்லாட்டை பயிறு கம்பு கெவுரு உப்பு மொளா புளின்னு வீட்டில் இருக்கிற அவ்வளவத்தையும் கொண்டு வராளுவே. எந்த மருமகங்காரன் இப்போ மாமியார் வீட்டுக்கு செய்யறதுக்கு விடுறான்? எல்லாம் அவனே தான் சேர்த்து வச்சுக்கிறான். ஏன் மருமகனும் 2 பேரும் தங்கமானவங்களா இருக்க போயிட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ண கூசுறானே இவன். அதெல்லாம் வாங்கி வைப்பாரு. நீங்க போங்க. உன் சின்ன நாத்தனை வரையில இட்லி அரிசி வீட்டில் அரிசியும் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா நீ போய் அந்த பானையெல்லாம் சுத்தம் பண்ணி வை. சரியா? நான் தான் பெரிய வீடு வரைக்கும் போயிட்டு என்ன சாப்பாடு என்ன குழம்புன்னு பார்த்துட்டு வரேன். உன் அக்கா காரி எங்கேயும் கொள்ள வேலைக்கு போயிருக்கலாம். வீடெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு சுத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். பாத்தீங்களா உங்க அம்மாவை? நல்லா 3 நேரமும் மூக்க பிடிக்க சாப்பிட்றது இங்க, அது செய்யி இது செய்யணும் அதிகாரம் பண்றது இங்க. ஆனா வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கொடுக்கறது உங்க அண்ணன் வீட்டுல. ஏன் உங்க மைனிக்கு எதுவும் செஞ்சு வச்சுட்டுலாம் போக தெரியாதோ? அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு ஒண்ணு வேணுமோ? எனக்கு என்னடி தெரியும்? அவங்க காலையில எழுந்து அவசரமா போயிருப்பாங்க. அது அம்மாவை வர சொல்லிருப்பாங்க. அப்படியே உங்க மைனி சொன்னா உங்களுக்கு மூக்குக்கு மேல வந்துருமா கோவம்? அடியே அவங்க எனக்கு அம்மா மாறிடி. என்ன நீ பேசுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுனேன். போங்க போங்க.
ஏய் எருமை, சின்னவனே எழுந்துடி. மணி என்ன ஆகுது? 10 மணி ஆயிடுச்சு. எப்படி பப்பர் பேன பரப்பிக்கிட்டு தூங்குற பாரு இன்னும். ஏய் சின்னவனே, இப்ப காது பக்கத்துல வெடிய வச்சு வெடிச்சா கூட எழுந்திருக்க மாட்டேவளையே. அதானே தூங்குறவங்களும் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் எப்படி எழுப்ப முடியும்? நடிப்பு கள்ளி. வீட்டுல அவ்வளவு வேலையும் அப்படி எப்படியே கிடக்கு, எப்படி நடிச்சுக்கிட்டு கிடக்கா பாரு. இவளுக்கு எம்பிட்டு கொழுப்பா இருக்கும். எல்லா வேலையும் அந்த கழுவி செஞ்சு வைக்கட்டும், அப்புறமா எழுந்து நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கலாம் நினைச்சிருப்பா போல. சின்ன பண்ணு. அப்பா அத்தை, என்னங்க அத்தை, நல்ல கனவு. ஏன் இப்படி வந்து கலைச்சிங்க? அடியே விளங்கதவள, கனவு கண்டுகிட்டு கிடக்குறிய கனவு. இப்படி மல்லக்க படுத்து விட்டதை பார்த்து கனவு கண்டா வீட்டுல சோறு குழம்பு எப்படி ஆக்குவா? அட சோறு சோறு சோறுன்னு ஏன் உசுர விட்டுக்கிறீங்க? டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு. இப்பெல்லாம் சோறு குழம்பு ஆக்கிறதுக்கு பதிலாக தான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அப்படியே கொண்டு வந்து வீட்டில் இறக்குறாமல. அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு 5 மணி நேரம் சோறு குழம்பு கூட்டு பொரியல்னு மண்டையை குழப்பி ஆக்கிக்கிட்டு கிடக்கிறத விட்டுட்டு சும்மா 5 நிமிஷத்துல ஆர்டரை போட்டுட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம். என்னத்த நீங்க இப்படி அந்த காலத்து ஆளு மாதிரி இருக்கீங்களே. சரி சரி சரி, அதை விடுங்க. இப்போ நான் என்ன கனவு கண்டேன்னு சொன்னேன்னா அப்படியே நீங்க ஆணு பாய பழப்பீங்க. நீ என்ன கனவு கண்டிருப்பான்னு எனக்கு தெரியாது. என்னைய கொண்டு எங்காவது தள்ளி விட்டுருப்ப, இல்ல என் கை கால உடையிற மாதிரி இதாவது செஞ்சிருப்பேன். அதானே? ஐயோ கேள்வி கரெக்டா சொல்லுதே, எப்படின்னு தெரியல. சரி சமாளிப்பா. அட எத்தா என்னங்கத்த நீங்க என் ஜாமி மாதிரி என்னை பெத்த தாய் மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? நான் கண்ட கனவு மட்டும் உங்ககிட்ட சொன்னேன், அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க. அது மட்டும் இல்லாத விடிய காதல காண்ற கனவு எல்லாம் சீக்கிரத்துல பழிக்குமா. அப்படி என்ன மர்மமான கனவு கண்ட? எத்த கனவுல என்ன நடந்ததுன்னா, உங்க மாமா வேலைக்கு போயிட்டு திரும்ப வரையில ஒரு பெரிய பேக் ஒன்று கீழே கிடந்தது. அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து திறந்து பார்த்தா அதுல ஒரே தங்கம் வைரம் கட்டுக்கட்டா பணம்னு சொல்லிட்டு அம்புட்டு இருக்குத. அப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, கொண்டு போய் நம்ம வீட்டு சாமி ரூம்ல மறைச்சு வச்சுட்டோம். என்ன மர்மோலே, நெசமாவா? தங்கம் வைரம் பணங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, நெசமா தான் சொல்றியா? ஆமத்த, அதுல இருக்கிற நகையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து எங்க அம்மாவுக்கு முதல்ல போட்டு பாருன்னு சொல்லி உங்க மாமன் சொல்றாரு. நான் அப்படியே அதை எடுத்து உங்க கழுத்துக்கிட்ட கொண்டு வரேனா. அப்புறம் மேல அப்புறம் என்ன, இடையில தான் நந்தி மாதிரி நீங்க வந்து என்னை எழுப்பிட்டீங்க. அடி என்னடி நீ, ஒரு கனவு கூட முழுசா காண தெரியல உனக்கு. சரிங்க விடுங்க, என்ன பண்றது, நம்ம கை கட்டினது வாய் கேட்டல. நான் போய் வீட்டு வேலையை பாக்குறேன். மர்மல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ வீட்டு வேலையில எதுவும் செய்ய வேண்டாம். நான் இதுக்கு இருக்கேன். நான் எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன். நீ நல்லா படுத்து நல்லா தூங்கு. என்னங்கத்த, ஒரு பொம்பளை 6 மணிக்கு மேல தூங்கினாலே வீடு விளங்காதுன்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்களே என்னைய படுத்து தூங்குன்னு சொல்றீங்க. நீங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? நான் தானே சொல்றேன், படுத்து தூங்காமடியே. தூங்குனதானே இந்த மாதிரி கனவெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம பகல்ல காண்ற கனவெல்லாம் பழிச்சு போயிடும். இனிமே பகல் முழுக்க உனக்கு தூங்குறது மட்டும்தான் வேலை. நம்ம மாமியார் தான் தூங்க சொல்லிட்டான்னு சொல்லி நல்ல வயிறு முட்டை தின்னுட்டு தூங்க மட்டும் கூடாதே. இந்த மாதிரி தினமும் ஒரு கனவு காணணும். அது எல்லாம் சீக்கிரம் நடக்கணும், சரியா? அதுக்கு என்னத்த, தாராளமா செஞ்சிடலாம். வரவு நான் போய் தூக்கத்தை ஆரம்பிக்கலாம்ல. நடத்து. அப்புறம் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்பேன். இந்தா, எனக்கு எப்பவும் படுத்தா உடனே தூக்கம் வராது. நல்லா ஒரு சொம்பு நிறைய பாலை சுண்ட காய்ச்சி அதுல ஒரு பாக்கெட்டு பண்ண அமுக்கி தின்னுட்டு தூங்கினாதான் தூக்கம் வரும். அதுக்கு எதுவும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏண்டி கட்டு நம்ம வீடு தேடி பணமே வரப்போகுது. பால் உனக்கு அத்தை காய்ச்சி தர மாட்டோமா? ஒரு சொம்பு என்ன, ஒரு குடை நிறைய பாலை காய்ச்சி ஊற்றி வைக்கிறேன். உனக்கு தேவைப்படுற நேரமெல்லாம் எடுத்து குடி. அத்தை இருக்கண்டி, எதுக்கும் கவலைப்படாத. போ ஆரம்பி வேலைய. எப்பா பணம்னா கிழவி எப்படி பல்ல கட்டது பத்திய? நான் நிஜமா என்ன கனவு கண்டேன்னு சொன்னேன். அப்படித்தான் கிழவி என் கை காலெல்லாம் உடைச்சு ஓடிட்டுன்னு தோர்த்தி அடிக்கும். அப்புறம் என்ன சின்ன பண்ண, நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோ. நீ சாப்பிடுறது தூங்குறது கனவு காங்கிறது, சாப்பிடுறது தூங்குறது கனவு காங்கிறது, இது மட்டும்தான் நம்ம வேலை. என்ன இந்த தங்கமேல எனக்கு முன்னாடியே வந்துட்டுன்னு சொன்னா, இன்னும் ஆளை காணோம். எங்க போன இவ? தாமரை, இங்கதான் இருக்க அக்கா. யாரு நீ? எனக்கு அக்காவா? விளங்கிடும், வாடி வா. என்னடி இது மூட்டை? உன் புருஷ வீட்ல இருந்து மொத்தமா மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டு போல இருக்கு. இனி இங்கதான் டேரவா? ஆமாயில, என்ன நீ அம்மா வீட்டுக்கு இம்புட்டு நாள் கழிச்சு வந்திருக்க. இப்படி வெறுங்கையவா வீசிக்கிட்டு வருவ? மைனிவா என்னடி நினைப்பாங்க? ஆமா, மைனிவா நினைக்கிறாளுவ. அவ்வளோ கிடக்குறாள் விட்டு பாக்குறவ. வாடியே, அம்மா வீட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் போகணும், எதையும் கொண்டு வரக்கூடாது, புரியுதா? ஏண்டி நீ எல்லாம் எனக்கு ஒரு அக்காவாடி? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? என் அப்பா உன்னை எப்படித்தான் பெத்தாரோ தெரியல. அப்பா ஒன்னும் என்னை பெக்கல, அம்மா தான் என்னை பெத்துச்சு. மைனிவ எதுவும் நினைக்கலன்னா மர்ம புள்ளி இருக்கும்ல, அவ்வளோக்காவது வாங்கிட்டு போகணும். ஏண்டி நீயே ஒரு மனசு வச்சுட்டு சொல்லு. ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு வந்தா எத்தனை பேருக்கு தான் வாங்கிட்டு போறது? இந்த பக்கம் பார்த்தா பெரியண்ண வீடு, அந்த பக்கம் பார்த்தா சின்ன வீடு. இங்க 4 பிள்ளைங்க, அங்க 3 பிள்ளைங்க, ஆத்தா ஒண்ணு, மொத்தம் எத்தனை பேருக்கு வாங்கிட்டு போறது? வா வா வா, அதெல்லாம் ஒண்ணு எங்கேயும் வாங்கிட்டு போதேவல, போலாம் வா. ஆமா, அது என்ன பெரிய மூட்டை, இது என்ன கையில சின்ன மூட்டை? யாருக்கு எது? இது பெரிய மைனி வீட்டுக்கு, இது சின்ன ராசாத்தி வீட்டுக்கு. ஏண்டி அது அண்ணன், இது தம்பி, 2 பேரையும் ஒன்னா தானே கவனிக்கணும். அவங்களுக்கு மட்டும் என்ன பெரிய மூட்டை, இங்க சின்ன மூட்டை எதுக்கு?
அடியே தங்கமையில, உனக்கு அந்த ராசாத்தியை பத்தி தெரியாது. அவ எல்லாம் 4 பொண்ணு நம்மள மதிக்க கூட மாட்டா. ஆனா இதுவே நம்ம கீதா மைனி இருக்கட்டும், நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அப்புறம் அதோட பிள்ளைகளுக்குன்னு ஒவ்வொன்னா பார்த்து செய்வாங்கடே. செய்யறதுக்கு வசதியும் அவங்க கிட்ட தான் இருக்கு. ராசாத்தி கிட்ட என்ன இருக்கு? தம்பி தான் 3 பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லாத ஆடை அடிக்கிறானே. அண்ணனாவது அங்க எங்கன்னு ஏதோ நிலத்தை போக்கி முடிச்சு வச்சிருக்கு. இதுக்கு என்னைய மாதிரி ஒன்னும் இல்லாமலே போயிட்டு வரலாம். வஞ்சனை பண்றா பாரு. சரி தாமரை, நீ முதல்ல யார் வீட்டுக்கு போற? பெரியண்ண வீட்டுக்கா சின்ன வீட்டுக்கா? சின்ன வீட்டை தாண்டி தான் பெரியண்ண வீட்டுக்கு போகணும். ஆனா இந்த மூட்டையை எப்படி சின்ன வீட்டுக்கு கொண்டு போறதே? நீ வேணா சின்ன வீட்டுக்கு போறதா இருந்தா போய்க்கோ. நான் கொண்டு போய் இது பெரிய மைனி கிட்ட கொடுத்துட்டு வரேன். எப்படியும் சின்ன வீட்டுல எதுவும் ராசாத்தி செஞ்சிருக்க மாட்டா. போனா உனக்கு ஒரு பச்சை தண்ணியும் கஞ்சியும் தான் கொடுப்பா. பெரிய மைனியாவது ஏதாவது மீனோ கறியோ எடுத்து செஞ்சு வச்சிருப்பாங்க. நான் நல்லா ருசியை சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு, இந்த அம்மைக்கு இதுல கொஞ்சம் வெத்தலை பக்கம் பக்கடமா இருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு 10 ரூபாய்க்கு ரொட்டி வாங்கி போட்டு வச்சிருக்கேன், இதை கொண்டு கொடுத்துட்டே வரேன். நீ எதையாவது செய்யுமா தாயி? எனக்கு தெரியாது. நான் முதல்ல சின்ன வீட்டுக்கு தான் போவேன். ஏண்டி தங்கம், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் எதுக்கு போய் என்னைய பார்த்து திட்டுற? ஏன் என் கூடவே வந்தா என்ன? நான் தான் இம்புட்டு பெரிய பையன் வச்சிருக்கல, நீ எதுவும் இல்லாம தானே போற. இப்படி பானா உன்னையெல்லாம் ஒருத்தையும் மதிக்க மாட்டா. வா, இதுல கொஞ்சம் நீ சேர்ந்து வாங்கின மாதிரி மைனி கிட்ட சொல்றேன். முதல்ல பெரியண்ண வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சின்ன வீட்டுக்கு போலாம். தாமரை, நீ செய்யறதுலாம் எதுவும் பிடிக்கல. எதுலயும் நீ மாட்டக்கூடாதுன்னு என்னையும் கூட சேர்த்துக்கிற, அப்படித்தான்ல? நல்லது சொன்னா இப்ப எவ கேக்குறா? ஒண்ணும் இல்லாத வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்றா. வாடி பேசாம. ஏண்டி தாமரை, என்னமோ என் அண்ணி நான் வந்துட்டா போதும் வாசல்ல வெத்தலை பக்கம் வச்சுக்கிட்டு என்னை தாம்பளை வச்சு ஆரத்தி எடுத்து உள்ள அழைப்பாங்கன்னு சொன்னேன். ஆளையே காணா, எங்க கூப்பிடு. பொருடி, மைனி என்ன வேலை இல்லாமல இருப்பாங்க? ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. போ, அந்த ஆள போய் உட்காரு. என்ன சேலை இது? சே ஒரே கசன்னு இருக்கு. நான் போய் வேற சேலை இருந்தா மாத்திக்கிட்டு வரேன். ஏண்டி, மைனி வந்த பிறகு எதுவா இருந்தாலும் செய்யுடி. அவங்க வர வரைக்கும் இங்கே இரு. அப்புறம் வந்து ஏதாவது சொல்லும். என் வீட்டுல எடுக்கிறதுக்கு அவங்க என்னடி சொல்ல போறாங்க? அவங்களோட முழு உரிமை நமக்கு தான் உண்டு. போ, எதுவும் சாப்பாடு எடுத்தா போட்டு சாப்பிடு. வந்துட்டாளவன மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுறாளவல. அம்மாடி தங்கமையிலே, மைனே வாங்க வாங்க. எங்க போயிருந்தீங்க? நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? சரி, போய் சூடா ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டு வாங்கலாம். தலைய வலி தாங்க முடியல மைனே. வந்தது வெறுங்கையை வீசிக்கிட்டு இதுல காப்பி வேற இவளுக்கு கேடு போல இருக்கு. காப்பியா வேணும்? இந்த இரு, வீட்டுல உன் அண்ணன் 1 ரூபா காசு கொடுத்துட்டு போகல. இந்த பக்கத்துல மல்லிகா கிட்ட ஒரு 10 ரூபா கேட்டு வாங்கிட்டு வரேன். போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து டீ போடுறேன் இருமா. என்ன நீ மட்டும் தனியாவா வந்திருக்க? தாமரை வரல? வந்திருக்கா. ஏ தாமரை, மைனே இந்த சேலை எப்ப எடுத்தீங்க? நல்லா புதுசா அழகா இருக்கு மைனே. வீட்டுள்ளார வந்தது வராது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாத்தையும் ஆரஞ்சு பார்த்துட்டாலோ பாரு. வரும்போதே எல்லாத்தையும் கொண்டு அந்த சின்ன வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டாலோ போல இருக்கே. ஒன்னும் எடுத்துட்டு வரல போல. என்ன மைனி, மீன் குழம்பு வச்சிங்க? வாசம் கமகமன்னு வருதே. அம்மாடி, அந்த சேலை என்னோடது இல்லம்மா, என் தங்கச்சிது. அவ போன வாட்டி வந்தப்ப கட்டிட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டா. நேத்து தான் போன் பண்ணி சொன்னேன், நாளைக்கு கொண்டு வாயக்கா, அது எனக்கு வேணும்னு. அதை வச்சிடுறியா? என் சேலை அங்க எங்கேயாவது மூளை முடுக்குல கிடக்கும், அதை எடுத்து கட்டிக்கியே சொன்ன. கேட்டியா? எப்படியா போன? என் மைனி எனக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பானே. போய் வை. வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பினா நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. சேத்து எல்லாம் வந்து நம்ம உசுரதான் எடுக்குதுங்க. கட்டி கொடுத்ததான் தலைமொழியாச்சுல்ல, அப்புறம் என்னத்துக்கு அண்ணன் விட ஆத்தா விடன்னு வாரத்துக்கு 4 முறை 5 முறை வந்துகிட்டு கிடக்குற அளவே. இவளுக்கு ஆக்கி இறக்கி வைக்கிறத நம்ம வேலை போல இருக்கு. இங்க இருந்து போற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடத்துல பிடிச்சி வைக்க கூடாது. கை வலி கால் வலின்னு படுத்துக்கிட்டாதான் எல்லாத்தையும் இவ்வளவு செஞ்சு கொடுப்பாளுவேன். மைனி, அந்த வெளியில சாக்கு முட்டை கிடக்கு, அதுல பயிறு கடலை எல்லாமே இருக்கு மைனி. எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க. என்னடி ஆச்சு தாமரை, எல்லாம் என் பெரிய அண்ணன் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்த, இப்ப பங்கு போடுற? இப்பதான் புத்தி உனக்கு வேலை செய்த. எது கொடுத்தாலும் எது செஞ்சாலும் 2 பேருக்கு சமமா தான் செய்யணும், புரியுதா? தாமரை தங்கமையில, அந்த சாக்கு முட்டை நீங்க கொண்டு வந்ததா? அத்தான் தடியா இருக்கு. என்னென்ன எடுத்துட்டு வந்தீங்க? அதான் பார்த்தேன், எல்லாம் கொண்டு வந்திருக்கன்னதும் அப்படியே பல்லு 32 என் மைனிக்கு அழகா தெரியுதே. மைனி, நானா எதுவும் எடுத்துட்டு வரல மைனி. இந்த இவதான் முட்டையா கட்டி எடுத்துட்டு வந்திருக்கா. போன மாதிரியே நீங்க என்ன சொன்னீங்க? இங்க வந்தீங்கன்னா அப்படியே வரணும், இங்க இருந்து தான் எடுத்துட்டு போகணும், உன் மாமியார் வீட்டுல இருந்து எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு எங்களை திட்டினீங்களா இல்லையா? ஆனா இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை மைனியே. வரப்பெல்லாம் முட்டையா கொண்டு வந்துகிட்டே இருக்கா. ஏடி, மைனிக்கு இப்படி கொடுக்கறதுலாம் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, தெரிஞ்சு ஏண்டி செய்யற? மைனியோட கொண்டாதிசியம் நம்ம கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க, அவங்க தான் நமக்கு கொடுத்து விடுவாங்க. போ, அந்த மூட்டையை தூக்கி வை, அதான் சின்ன வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். ஆனா குடிய கெடுத்தவளே, எப்படி கோல் பார் பண்ற பத்தி அவளே கொடுத்தா கூட இவ வேணான்னு சொல்லுவாப்ல இருக்கு. தகமையில 2 பேருக்கும் சேர்த்து தானே எடுத்துட்டு வந்திருப்பா. சரி விடு, இந்த மூட்டையை தலையில தூக்கிக்கிட்டுலாம் நீங்க ஒன்றும் சிரமப்பட வேணாம். அதுல பாதி எடுத்துக்கிட்டு ராசாத்தி வீட்டுக்கு பாதியை நானே கொடுத்துட்றேன். நீ எப்படி கொடுப்பான்னு எங்களுக்கு தெரியாது. மடி, நான் வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்திருக்கேன். இந்த உலைய பத்த வச்சு சோறு ஆக்குங்களா, ஒரு மாதிரி பசியா இருக்கு. தங்கம், இவன் நமக்கு ஆக்கி போடுவான்னு இவளை நம்பி வந்தது தப்பா போச்சுடி. இவன் நம்மளை வச்சு வேலை வாங்க பாக்குறா. இரு இவளை எப்படி ஆப் பண்றதுன்னு எனக்கு தெரியும்.
இந்த மைனி வரையிலேயே சின்னண்ண அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தது. என்னண்டா போய் கொடுத்துட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு பிறகு மத்தியானமா பொறுமையா நீ ஆக்கி வை, வந்து சாப்பிட்டுக்கிறோம். நாங்க கூட வரையில தான் கடையில பிரியாணி தின்னுட்டு வந்தோம். சரியா? ஒன்னும் சிரமம் இல்ல. நீ குளிச்சுட்டு பொறுமையா ஆக்கு. தாமரை வா போலாம். புள்ளி வேற வந்துட்டாளவ. இவ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாலும் என்னன்னு தெரியல. அடியே அடியே இருங்க இதே வர எல்லாம் ரெடியா இருக்கா? வந்துட்டாளவடி. இந்த உன் ஒப்படை வீட்டுக்கு போயிருக்காளவ 2 பேரும். வந்ததும் நேரம் அங்க போயிடுச்சோல. போகட்டும். இது புள்ளிகளுக்கு மாட்டுக்கு 2 சேலை நல்ல சேலையா இருந்தா எடுத்து வையே. வந்ததும் அப்புறம் அதையே துணியில கட்டிக்கிட்டு கிடப்பாளுவ. ஏன் நேரம் அங்க போனவளுக்கு அங்க மாத்திக்கிட்டு வர தெரியாதோ? என் சேலையை தான் எடுத்து கட்டுவாளுவல அவ்வளவ. தயத்த எல்லாத்தையும் துவக்கி போட்டிருக்கேன் நானு. சேலையெல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது இருந்தா எடுத்து கொடுங்க. ஏண்டி என்ன எல்லா சேலையும் துவக்கி போட்டிருக்கியா? எங்கடி கிடக்க? எங்க துவக்கி கிடக்க? என் பிள்ளைவ என்ன சேலை இல்லாம சேலைக்கு அலையிறாளவ? இந்த ஒரு நாளைக்கு மாத்திக்கிட்டு கட்டிட்டு திரும்ப இங்கே போட்டுட்டு போறளவ. எப்படி போட்டுட்டு போவங்கன்னு எனக்கு தெரியாது. எது நல்லதா இருக்கோ அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறது. சொல்லிட்டு கூட போறது கிடையாது. இவளுக்கு ஒரு அக்கால தங்கச்சியா இருந்து அவளுக்கு எடுத்து கொடுத்து செஞ்சிருந்தாதான் தெரியும். யாரும் இல்லாத ஒட்டச்சரிக்கையா பிறந்துட்ட. இவ எப்படி மனசு வந்து கொடுப்பா? எல்லாத்தையும் இவளே எடுத்து வச்சுக்கணும்ல நினைப்பா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது புது கதையெல்லாம் இல்ல, அதே பழைய கதை தான். ஆனா இதுல எங்க மாமாவுக்கு ஒரு அக்கா மட்டும் இருப்பாங்க. அதுல 2 தங்கச்சி, இதுல ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. அதுல தம்பி இருந்தாங்க, ஆனா இந்த கதையில அண்ணன். தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ வந்து நிஜமா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அது இல்லாம இந்த கதையோட முழு நோக்கம் என்னன்னா, அதாவது ஒரு பொண்ணு ஒத்த பிள்ளையா பறந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணு அவங்க எல்லா குடும்பத்துக்கூடையும் சேர்ந்து வாழும்போது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன பேரெல்லாம் கிடைக்குது, அவங்கள நல்லவங்கன்னு சொல்றாங்களா கெட்டவங்கன்னு சொல்றாங்களா அப்படிங்கிறது தான். அப்புறம் இந்த கதையில எங்களுக்கு 3 பசங்க, 2 பொண்ணு 1 பையன். அப்புறம் நீங்க நிறைய பேர் வந்து பல்லவி ஜீவாவை காமிங்க, அப்புறம் மீனாட்சி, அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டை காமிங்க, அவங்க கதையும் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா அவங்க கதையும் இதுல உண்டு. அடுத்தடுத்து தொடர்ல அந்த கதையும் சேர்ந்து வரும். இதுக்கும் அதே பாசமலர் தான் பேர் வச்சிருக்கோம். இந்த கதை நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த ராசாத்தி ராசக்குட்டி எபிசோடுக்கு கொடுத்த அதே ஆதரவை இந்த கதைக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறோம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். அதை சொல்ல மறந்துட்டோம் பாருங்க. இப்போ உடம்பெல்லாம் எல்லாமே ஓகே தான், எதுவும் பிரச்சனை இல்லை. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்க முடியுமா? என்னோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, சாவே வந்தாலும் சரிதான், எனக்கு என்ன கடமை இருக்கோ அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் சாவேன். அது வரைக்கும் சாவை வெயிட் பண்ண கூட சொல்லுவேன். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் இப்போ ஒரு வாரமாக சரியாக வீடியோ போடலை. அப்படியே வியூஸும் போயிடுச்சு. மறுபடியும் இப்போ எல்லாம் சரியாக போயிடுச்சு. சரியானா எல்லாமே க்யூர் ஆகலை. எனக்குள்ள ஒரு புது தைரியம் கிடச்சிருக்கு. என்னன்னு தெரியல, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லாமே. இதே அன்பையும் ஆதரவும் தொடர்ந்து கொடுங்க. இனி தினமும் மறக்காம நம்ம வீடியோ ரெகுலராக வரும்.